Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளவுஸ் கட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த துணியில தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி காட்ட போறேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு ப்ளவுஸ்ல வர கரெக்ஷனே என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ப்ளவுஸ்ல ஃபிட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த நெக்காண்ட இந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு இருக்கும். கரெக்டா போய் ஃபிட்டிங் வகாராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்மோலாண்ட ரிங்கிள்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் தூக்குன மாதிரி. சோ இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் வராம ப்ளவுஸ் பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வரணும்னா எப்படின்றத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எவ்வளவு நேரம்லாம் வேஸ்ட் பண்றோம். இதுக்காக நீங்க ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. நீங்க ஈஸியா நீங்களே வீட்டுல உட்காந்து தைச்சிடலாம். யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு படாது. இதுல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதனால நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே டீடைலா புரிஞ்சிடும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ நம்ம கட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபோல்டிங் பாத்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கேன். இது நம்ம பண்ண போற பிளவுஸ் சைஸ் பாத்தீங்கன்னா 36 இன்ச் கரெக்டா. மெட் செஸ்ட் 36. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேக் கட்டிங் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு. இதுதான் பேக் ஃபால்சன் வர போற இடம். ஸோ இங்க ஒரு அரை இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் முந்தி பிந்தி இருக்கு துணி, அதை லெவலா கட்டிங் பண்ணிக்கிறேன். பிளவுஸ் உடைய லென்த் பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு. கரெக்டா இங்க இருந்து 13 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து மேல எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச் சரிங்களா, அது மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அதே 13 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல. இவங்களுக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா 14 இன்ச்சு. 14 இன்ச் ஷோல்டர் இருக்குதுன்னு போது நம்ம 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பேக் நெக் இறக்கமும் டீப் நெக் தான், ஃப்ரண்ட் நெக்கும் டீப் நெக் தான். ஸோ அதனால இருக்கிற ஷோல்டரை விட 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 14ல 3 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா 11 இன்ச்சு. 11 இன்ச்ல பாதி கரெக்டா 5.5 இன்ச்சு. 5 இங்க ஒரு மார்க் பண்ணிடுறேன். இங்க எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அதுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டருடைய அகலம் பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு. 2 இன்ச்ல ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் 1 பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டுக்கு இங்க ஷோல்டர்ல இருந்து கரெக்டா 3 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்றேன். இந்த இடத்துல இருந்து பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 13 இன்ச் கரெக்டா. 13 இன்ச்ல 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிடுறேன். அப்படி 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு தான் 11.5 இன்ச்சு. 11ல பாதி 5.25 இன்ச்சு கரெக்டா. 5.25ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்மலுடைய டவுனு, அந்த ஆர்மல் ஷேப் எடுப்போம்ல, அதுக்கு இங்க டவுன் நான் மார்க் பண்ண போறேன். அந்த டவுன் எப்படி மார்க் பண்ண போறேன்னு பாருங்க. கரெக்டா இங்க இருந்து 5 இன்ச் இருக்குங்களா, அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த 5 கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு 6 இன்ச்சு கரெக்டா 6 இன்ச்ல மார்க் பண்றேன். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் 35 இன்ச்சு சரிங்களா. 35ல 4ல ஒரு பங்கு கரெக்டா 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்ல ஒரு மார்க்கு. அடுத்தது இடுப்பளவு. இடுப்பளவு பாத்தீங்கன்னா 30 இன்ச்சு. 30யும் நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு மார்க் பண்ணிட்டேன் கரெக்டா. சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இங்க எதுக்கு 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன்னா பேக் உடைய டாட் பிடிக்கிறதுக்காக தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சேன். அந்த பேக் டாட்டுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த சைடு ஸ்டிச்சிங் மார்க் போட்டிருக்கேன்ல, அங்கிருந்து 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். 7.25 இன்ச் இருக்கு. 7.25ல பாதி 3 ஒரு பாயிண்ட் கரெக்டா 3 ஒரு பாயிண்ட்ல மார்க் பண்றேன். இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. டாட்டுடைய லென்த் கரெக்டா, டாட்டுடைய லென்த் 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இங்க ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டா டாட் மார்க் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ பேக் நெக் உடைய டீப் கரெக்டா, பேக் நெக் உடைய டீப் 9 இன்ச்சு.
9 இன்ச்ல இங்க மார்க் பண்ணிடுறேன். இப்போ இது எல் மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுல இருந்தா நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். ஏன்னா பேக் நெக்கும் வந்து ரவுண்டு தான். ஸோ அதுக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னு நான் அளந்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 3 இன்ச் இருக்கு இந்த மார்க்ல இருந்து. இங்க வைக்கும் போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி 4 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இப்போ இதை நான் எல் மாதிரி சொல்லியிருந்தேன், அந்த எல் மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இங்க இருந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துடுறேன். பண்ணிட்டேன். இப்போ நெக்குக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க ஆர்மோல் டவுன் அண்ட் சைட் ஸ்டிச்சிங்கு இதுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். பண்ணிட்டோம். அடுத்தது ஆர்மோலுடைய மெஷர்மெண்ட். ஆர்மல் வந்து கரெக்டா எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். ஆர்மலுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 ரேஞ்சு. 15 பாதி 7.75. கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க 7.75 இன்ச்ல இருக்கு பாருங்க. இதுதான் ஆர்மல் மெஷர்மெண்ட். இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுல இருந்து இந்த ஆர்மலுடைய ஷேப் வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் மேல ஏத்திட்டு இப்படி ஷேப் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக இப்படி மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணுறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது எதுக்காகனா இங்கே ஆர்மலாண்ட ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரிங்கல்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்து கட்டிங் பண்ணிட்டு தைக்கும் போது அந்த கரெக்ஷன்லாம் வராமல் அது தடுக்கும். இதனாலேயே இந்த கரெக்ஷன் வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுவும் வந்து அந்த கரெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழி தான். சரிங்களா? இப்போ நான் பேக் எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து 36 சைஸ் மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க நல்லா பாருங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாவும் இருக்கணும், கட்டிங்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும், நீங்க பார்த்த உடனே கத்துக்கிற மாதிரியே இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பேக் வெட்டி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து பேக் கட்டிங் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் தான் கட்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட்டும் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பேக் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கட்டிங் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் இந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பேக் வச்சுட்டு இங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஆர்மோல் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஹூக்கைப்பட்டி வரப்போற இடத்துலயும் மார்க் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக்கை வந்து இதுல இருந்து எடுத்துடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 இன்ச்சு. இங்க இருந்து 7 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்குமே எல் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக் பண்ணும்போது எப்படி பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரியே
நம்ம பேக்குக்கு மார்க் பண்ணும்போது இங்க இருந்த அகலத்தை விட இங்க வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சேன் இல்லையா, ஆனா ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படி தேவையில்லை. இங்க இருந்து கரெக்டா 1.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இதுல இருந்தே ரவுண்ட் எடுத்துக்கிறேன். எப்படி பேக் நெக்குக்கு மார்க் பண்ணமோ அதே மெத்தட் தான் இதுவும். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர் டாட் பாயிண்ட் 9.25 இன்ச்சு, 9.25 இங்க மார்க் பண்றேன். இங்க இருந்து 3 இன்ச் கீழே இறக்கிட்டு டாட் உடைய லென்த் 10.25, 11.25, 12.25, கரெக்டா 12.25 ஒரு மார்க் பண்றேன். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கிட்டு இன்னொரு மார்க் பண்ணிடுறேன். இங்க சைட்ல இருந்து இந்த ஹூக்கைப்பட்டி தைக்க போறோம்ல, இங்க இருந்து இது வரைக்கும் 3.25 ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் 3.25 ஒரு மார்க்கு. சரிங்களா? பண்ணிட்டேன். இப்போ டாட் உடைய ஸ்பேஸ், டாட் உடைய அகலம் வந்து எவ்வளவு வைக்க போறோம் சென்டர் டாட் உடைய அகலம்னு கேட்டீங்கன்னா டோட்டலா 3.25. அப்போ 3.25னா ஒரு சைடுக்கு வந்து 1.5 ஒரு பாயிண்ட் கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த இடத்துலயும் 1.5 ஒரு பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இந்த கோடை வந்து கொஞ்சம் லாங்காவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் வந்து எடுப்பேன் இல்லையா, அந்த ஷேப் வந்து யோக் பட்டி வச்சு தைக்கிறதுக்கு அந்த ஷேப் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் இது கரெக்ட் மார்க்கு. இது வந்து பண்ணது இதுல இருந்து 1/2 இன்ச் இறக்கிட்டு அந்த ஷேப் டாட்டுடைய ஷேப் எடுக்கிறதுக்கு தான் இந்த 1/2 இன்ச் இறக்கியிருக்கேன். நம்ம இந்த மார்க்ல இருந்து கரெக்டா 2.25 இன்ச் இங்க இருந்து இங்க 2.25 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இப்போ இந்த மார்க்குமே நான் உங்களுக்கு கரெக்டா மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2.25 இன்ச்ல மார்க் பண்ணோம். இங்க வந்து 3 இன்ச்ல மார்க் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்தா இந்த ஷேப் எடுக்க போறோம். அதுக்கு முந்தி இடுப்பு அளவு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம அதையும் அளந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஸோ இந்த ஹூகைப்பட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா ஒரு 1/2 இன்ச் வெளியில தள்ளின மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த நெக்காண்ட வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளின மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுறேன். நல்லா பாத்துங்க, இந்த இடத்துல 1/2 இன்ச் வெளியில தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க ஷோல்டராண்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணது ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அது இறக்குனன்றது இங்க நெக்காண்ட மட்டும் தான் இறக்கியிருக்கேன், இந்த பக்கம் கிடையாது. ஓகேங்களா? இங்க 1/2 இன்ச் வெளியில தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இங்க 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இங்க 1/4 இன்ச் வந்து ஷோல்டர் இறக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இங்கதான் வந்து நெக் வந்து லூஸ் வரும் ஃப்ரண்ட்ல. ஸோ அந்த லூஸ் வராம கரெக்டா உடம்போட வந்து ஃபிட்டிங்கா வகாரும் நெக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இது நம்ம வெளியில எதுக்கு தள்ளி இருக்கோம்னா, இங்க நம்ம டாட் இவ்வளவு பிடிக்கும் போது இந்த ஸ்பேஸ் வந்து இவ்வளவு இருக்கணும். நீங்க இது வந்து வெளியில தள்ளாம இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா வெட்டிட்டீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கிறதே டோட்டலா 3 இன்ச்சு. இந்த இடத்துல கேப் வந்து துணி இழுத்துட்டு இருக்கும். அப்போ நீங்க இந்த 1/2 இன்ச் வந்து வெளியில தள்ளிட்டு பண்ணும்போது டோட்டலா 3.5 இன்ச் வரும். அப்ப அந்த 3.5 இன்ச் வரும்போது இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் போய் உக்காரும் ஃப்ரண்ட்ல. ஸோ அதனால ஃப்ரண்ட் ஃபிட்டிங்கும் கரெக்டா உக்காந்துரும். இங்க நெக்கு வந்து இங்க லூஸா வராம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டோம். இங்க 1/4 இன்ச் வந்து கீழே இறக்கிருக்கோம். அப்ப நெக்குடைய ஃபிட்டிங்குமே போய் கரெக்டா உக்காந்துரும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இடுப்பு அளவு அளந்துக்கலாம். இடுப்பு அளவு 30 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு கரெக்டா இங்க இருந்து வச்சு இங்க பாத்துக்கலாம். 3.5 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச் எடுத்து இப்படி வைப்போம். வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா 7.5 இன்ச்சு கரெக்டா இங்க வருது. இங்க இருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் இந்த இடத்துல வருது. இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன்.
இந்த கீழே இருக்கிற மார்க் கிடையாது, இது மேலே போகிற மார்க் தான் கரெக்டு. சரிங்களா? இப்போ நான் இங்கே ஹூ கைப்பட்டியாண்ட வரப்போகிற டாட்க்கு மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு முந்தி இங்கே வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதையும் நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, இப்படி தான் வரப்போகுது. இப்போ டாட் மார்க்குக்கு கரெக்டாக இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் இருக்குது. 4.25 பாதி 2 ஒரு பாயிண்ட்டு, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து டாட்க்கு மார்க் பண்ணிடுறேன். இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 1.25 இன்ச் வச்சுட்டு அங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.25 இன்ச் இருக்குது. கரெக்டாக 2.25 இன்ச்சில் டாட் உடையிலேருந்து வைக்கிறேன். இப்போ இங்கே ஆர்மூல் ஆண்ட டாட்டு அதையும் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, 5 இன்ச்சு இந்த இடத்துல தான் ஆர்மூல் டாட் வரப்போகுது ஃப்ரண்ட்டில். ஸோ அதுக்கும் இந்த சென்டர் டாட்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1.25 இன்ச்சு கேப்பு, இங்கேருந்து 1.25. எப்படி இந்த டாட்டுக்கு 1.25 தள்ளி மார்க் பண்ணணும், அதே மாதிரி தான் இந்த டாட்டுக்கும் 1.25 தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ கவர் தட்டு ஃப்ரண்ட்டுக்கு. கவர் தட் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம பேக் வச்சுட்டு ஆர்மோல் ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு இங்கேருந்து அந்த ஷேப் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி ஆயிடுச்சு. இதை நான் கட்டிங்கும் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆர்மோலாண்ட வந்து சுருக்கம் வரதும் வராது, அதே மாதிரி வந்து இங்கே கழுத்தாண்ட வந்து துணி லூஸாக வரதும் வராது. இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபிட்டிங் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் ஷேப் எல்லாம் கரெக்டாக வராது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த நான் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 1/2 இன்ச் வெளியில் தள்ளிட்டு இங்கே மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபிட்டிங் இஷ்யூ வரவே வராது. இப்போ நான் இங்கே நெக்காண்ட சொன்ன மாதிரி இங்கே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டு அதே மாதிரி ஷோல்டர் ஆண்ட 1/4 இன்ச் இறக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த கழுத்தில் லூஸ் வர அந்த கரெக்ஷனும் உங்களுக்கு வராது. நீங்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு கீழே யோக் கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்டுக்கு கீழே வர போற யோக் பட்டி. இப்போ கீழே வர யோக் பீஸ் வந்து இதுல கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த யோக் பட்டி கட் பண்றதுக்கு எப்படி அளந்து பார்த்துட்டு கட்டிங் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஹூ கைப்பட்டியாண்டா வர போறது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இங்க டாட் பிடிக்கும் போது இவ்வளோ பிடிப்போம். பிடிச்சோன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த பேக் லென்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. நான் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அதிகப்படுத்தி 3.25 வைக்கிறேன். இங்கே சைடில் 3.5 இன்ச் வருது இந்த அர்க்காத் வரைக்கும். இங்கே 3.25, இங்கே 3.5. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 9.25.
இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இல்லை யோக் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஒரு 1/2 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஸ்கேல் வச்சிங்க ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டிருக்கேன். இப்போ இந்த மார்க்லேருந்து 3.25 இன்ச்சு கரெக்டாக 3.25 ஒரு மார்க் பண்ணுறேன். தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு அது வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இது வந்து 3.25 சரிங்களா. இப்போ இதோடைய லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9.25 சொல்லியிருந்தேன்ல, அந்த 9.25 இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கே சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடத்துல எவ்வளோ இருந்ததுன்னா யோக் பட்டியுடைய லென்த்து 3 இன்ச் இருந்தது. கரெக்டாக 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கே மேலே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இங்கேருந்து இப்படி கிராஸாக வச்சு இன்ச் டேப்பை 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு இங்கேருந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இந்த டாட் வரைக்கும் 3 இன்ச் இருந்ததுல்ல, அதுக்கு தான் அந்த 3 இன்ச் அந்த ஷேப் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஷேப் போட்டுக்கிறேன். போட்டுட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அர்க்காத்து இருக்குல்ல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதுதான் வந்து ஹூக்கை பட்டியாண்டா வரப்போகுதுன்ற ஒரு அடையாளம். இது சிங்கிள் அர்க்காத்துன்றது சைடு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல சைடு ஸ்டிச்சிங் இருக்குல்ல, அந்த இடத்துல வரப்போகிறதுக்கான அடையாளம். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இங்கேருந்து கரெக்டாக இந்த அர்க்காத்து வரைக்கும் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து இப்படி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்துச்சிங்களா. அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட்டு யோக் பட்டி வெட்டிட்டேன். அடுத்தது கை தான், கையும் கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ இது ஃபோல்டிங் வந்து இப்படி இருக்கு. இந்த ஃபோல்டிங் வந்து இப்படியே டபுளாக மடிச்சிக்கிறேன். இங்கே இது நூலாக இருக்கு, இது வந்து கொஞ்சம் கரெக்டாக லெவலாக கட்டிங் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்லீவுடைய லென்த்து கை நீளம் எவ்வளோன்னா கரெக்டாக 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 7 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆர்மோலுடைய மெஷர்மெண்ட் வந்து 15 சொல்லியிருந்தேன்ல, அந்த 15 4ல் ஒரு பங்கு பண்ணிக்கலாம். கரெக்டாக 3.25 ஒரு பாயிண்ட் வரும். இங்கேருந்து 3.25 ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா கையுடைய ஷேப் எடுப்போம்ல, ஆர்மோலாண்டை வச்சு தைக்க போகிற இடம், அதுக்கான இறக்கம் தான் இது. அதுக்கு வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணி வெட்டும்போது தான் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா. 15 பாதி எவ்வளோ வரும், 7.25 இன்ச் வரும் இல்லையா. 7.25 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சில் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவுடைய சர்க்கம்ஃபரன்ஸு இந்த இடத்துல வந்து லூஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிக்க பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. 11ல் பாதி 5.5 இன்ச்சு, கரெக்டாக 5.5 இன்ச்சில் வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. சரிங்களா. இப்போ நான் கையுடைய ஆர்மோல் ஷேப் வந்து போட்டுடுறேன். இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கும் மார்க் பண்ணிடுறேன்.
பண்ணிட்டேன். இப்போ வந்து கட்டிங் பண்ணிடுறேன். கை வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ கவர் தட்டு தான் எடுக்கிறோம். கவர் தட்டுக்கு எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துங்க. இங்கே சென்டர் காத் பண்ணியிருக்கேன்ல, அந்த சென்டர் காத்துலேருந்து 1.5 இன்ச்சு இப்படி உள்ளே தள்ளிட்டு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்ல இருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங் அர்க்காத் போட்டிருக்கேன் பாருங்க, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 6 இன்ச் இருக்குது. அப்போ அந்த 6ல் பாதி 3, கரெக்டாக 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இங்கேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தால் அந்த கவர் தட் ஷேப் வரப்போகுது. ஸோ இந்த ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். கட்டும் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இங்கே ஒரு அர்க்காத் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டை வச்சு தைக்க போகிற இடம், இது வந்து பேக் ஹேண்டை வச்சு தைக்க போகிற இடம். இது ஃப்ரண்ட்டுக்கான அடையாளத்துக்கு தான் இந்த அர்க்காத்து. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா? பேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு, யோக் பீஸு அண்டு கை எல்லாமே வெட்டிட்டோம். இந்த பிளவுஸ்ல வந்து நம்ம மெயினா என்ன எதுக்கு பார்த்தோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்ததே வந்து ஆர்முலாண்டை வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணும். ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேக் வெட்டும்போது எப்படி வெட்டணும், ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணும்போது எப்படி வெட்டணும், ஆர்முலாண்டை ரெண்டுத்துக்குமே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்காண்டை வந்து நிறைய பேருக்கு கரெக்ஷன் இருக்கும், அதுவும் வராமல் இருக்கணும்னா எப்படி பண்ணணுன்றது நான் இதில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் இதை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப நீங்க ஃபாஸ்டாகவும் பண்ற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்துட்டீங்கனாலே போதும். நீங்க வீட்டில் உட்காந்து நீங்களே வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். நீங்க எங்கேயோ போயிட்டு கத்துக்கிட்டு தான் பண்ணணும்ன்றது இல்லை. இதுவே வந்து உங்களுக்கு 2க்கு 3 தடவை நீங்க வீடியோ பார்த்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க கத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.